வெல்கம் டு சகீஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து ரவையில் ஒரு மில்க் ஸ்வீட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ரவையை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்குவோம். நல்லா அந்த நெய்யும் ரவையும் நல்லா வாசம் வரா மாதிரி கருகாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்துட்டு நான் வந்து 200 கிராம் நெய் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம மில்க் பவுட்ரு போடாமல் வெறும் பால்லையே கொழுப்பு நீக்காத பாலில் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஸோ டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்தது. நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே வந்து முந்திரி, பாதாம் பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸுனாக்கா வந்து கிரேப்ஸு, அது பம்கின் சீடு, பாதாம் எல்லாம், ஏலக்காய் பொடி எல்லாமே மிக்சியில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். பொடியாக போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் இதிலையே போட்டு லைட்டாக வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், அதெல்லாம் பொடிச்சு வச்சுருக்கேன் நான். இல்லை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி அரைச்சி போடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதையும் போட்டு லைட்டாக நம்ம கருகாமல் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு தனியாக ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அது வறுக்கிற பக்குவம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம கருகாமல் அந்த வாசனை வந்து நெய்யும் ரவையும் வந்து ஒரு தனி ஸ்மெல் வருங்க. அப்போ நம்ம போகிறோன்னு நமக்கே தெரியும். அதே போல் வறுக்கும் போதும் வந்து ரவை வறுத்துடுச்சுனாக்கா, வறுக்கும்போது கொஞ்சம் கிளறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வறுந்துட்டாக்கா நல்ல ஈஸியாக இருக்கும். அந்த கடாயில் வந்து நல்லா பிரண்டு வருங்க. அதுலேயே உங்களுக்கு ரவை வருந்த பக்குவம் நல்லா தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த 200 கிராம் ரவைக்கு நான் 1 லிட்டர் கொழுப்பு நீக்காத பால் வந்து நான் விட்டுருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்றலை. அப்படியே திக்காக அந்த 1 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டர் வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு நம்ம காய்ச்சிக்கணுங்க. காய்ச்சும் போது அதுவே நல்லா கட்டியாக வரும். ஓரெல்லாம் வந்து அந்த ஏடல் கட்டும் பார்த்திங்க, அதை மறுபடியும் எல்லாம் எடுத்து அந்த பால்லே விட்டு நல்லா, இது எல்லாேருக்கும் தெரியும் தான். இது பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு. 1 லிட்டர் பால் நம்ம எவ்வளோ ஊற்றினோம், இப்போது இவ்வளோ வந்திருக்கு. ஸோ இது நல்லா பாருங்கள், உங்களுக்கு திரியாக தெரியும் பாருங்கள். அதை அப்படியே அதிலே விட்டு கடாயிலேருந்து ஓரெல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா திக்காகிடும். சரி, இது நல்லா கொதிக்கும் போதே ரவை போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதுவும் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு விட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த ரவையை எடுத்து இதில் கொட்டிடலாம். கட்டியெல்லாம் பிடிக்காது, தைரியமாக கொட்டலாம். கொட்டும் போதே ஒரு கையில் கொட்டிட்டு ஒரு கையில் கிளறும் போது நம்மளுக்கு அடி பிடிக்காது. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம் வந்து ஸ்லோவாகவே வச்சு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிறகு நல்லா திக்காகிடுச்சு. பார்க்கும்போதே நம்மளுக்கு அது தெரியும். அதனால நம்மளுக்கு பால் பவுடரெல்லாம் போட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, முந்திரி பருப்பு எல்லாமே சேர்ந்து அதை இந்த பாலில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது 2 நிமிஷத்தில் பார்த்திங்கனாக்கா லூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். டக்குன்னு திக்காகிடும். நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியெல்லாம் பிடிக்காது. அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி வறுக்கும் போது நெய் போட்டிருக்குறோம். இப்போயும் வந்து பால்லேயும் 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கணும். அடி பிடிக்காது. உங்களுக்கு இன்னும் நெய் வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் கட்டிக்கிட்டு எதாவது இருந்தாக்கா நம்ம ஓரம் தள்ளி நம்ம நசுக்கி விட்டோம் அப்படின்னாக்கா அது கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ அது பாருங்கள், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், ட்ரை கிரேப்ஸு, பம்கின் சீடு, என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதை தாராளமாக நீங்கள் வறுத்து போட்டு பொடிச்சிக்கலாம். அதுதான் அந்த தான் திப்பியாக தெரிகிறது. அது சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், திக்காகிடுச்சு. அப்படியே கலந்துகிட்டே இருந்தோம்னா இன்னும் 1 நிமிஷம் நல்லா திக்காகிடும்.
கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள். நான்ஸ்டிக் கடாயில் நம்ம சாதாரண கடாயில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கிளறும் போதே உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும். இது அவ்வளோதான். எடுத்து வச்சுட்டு அது ஆறட்டும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம ஒரு 200 கிராம் ரவை தான் நான் போட்டேன். அதுக்கு எவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 200 கிராமுக்கு நான் 200 கிராம் சர்க்கரை தான் நான் போடுறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் 300 கிராம் கூட போட்டுக்கலாம். 300 கிராம் சர்க்கரை, 300 கிராம் தண்ணி போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதான் சர்க்கரையை. ஸோ இது அவ்வளோதான் போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு இப்போ சர்க்கரை பாகுக்கு நான் 200 கிராம் தண்ணிக்கு சர்க்கரைக்கு 200 கிராம் தான், 2 டம்ளர். அது வந்து 100 கிராம் அந்த டம்ளர் அளவு. ஸோ நான் அது 2 டம்ளர் போட்டிருக்கேன். 2 டம்ளர்னும் இன்னும் கூட கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு சர்க்கரையோட டேஸ்ட்டு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். எத்தனை ஒரு டம்ளர் போடுறோம்னா 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் போட்டோம்னா 2 டம்ளர் தண்ணி நம்ம போட்டுட்டு அடுப்பில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இது கம்பி பதம் அதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிறச்ச லைட்டாக ஒரு பிசுக்குத்தன்மை நம்ம கையில் சர்க்கரையை தொட்டு தண்ணி பட்டுட்டாக்கா ஒரு பிசுக்குத்தன்மை பிசுன்னு வரும் இல்லைங்களா, அந்த பிசுக்குத்தன்மை வந்தால் மட்டும் போதும். இதிலே நீங்கள் ஏலக்காய் வேணுன்னா போட்டுக்கலாம். நான் போடலை. ஆல்ரெடி நம்ம வந்து ரவையிலேயே நம்ம போட்டு வறுத்துருக்குறதுனால போடல. அதுக்குள்ளே பாருங்கள் அது எவ்வளோ கட்டியாகிடுச்சு. இது கொதிக்கிறதுக்குள்ளேயோ நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக உருண்டையாக தட்டி வடை மாதிரி ரவுண்டாக பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 2 கை உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தா மட்டும் போதும். ரொம்ப மெலிசாக இல்லை, ரொம்ப தடிமனமாக இல்லை, மீடியமாக பண்ணால் மட்டும் போதும். பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கொதிக்குது பாருங்கள். நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா அந்த பிசுன்னு அந்த ஒரு லைட்டாக அந்த பிசுக்கு தன்மை வந்தால் மட்டும் போதும். தொட்டு பார்க்கலாம். தொட்டு பார்க்குறச்ச உங்களுக்கு தெரியும். ஓகே அப்படின்னாக்கா நம்ம எடுத்து வச்சிடலாம். அது நான் ஒரே கையில் வச்சுட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லைட்டாக வந்துடுச்சு. போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த தட்டி வச்சுருக்கிற ரவை அந்த பேடை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். இது சர்க்கரை பாகு சூடாகவே இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு நம்ம அனல் வந்து எண்ணெய் வந்து வேகமாக வச்சு காய்ச்சிடக்கூடாதுங்க. அதுபோல் காய்ச்சிறச்ச நம்ம அந்த தட்டி வச்சுருக்க அந்த வடையை போடுறச்ச அந்த பால் பேடாவை போடுறச்ச சீக்கிரமாக கருகிடும், மேலே கலர் மாறிடும், உள்ளே வந்து அப்படியே மாவாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த எண்ணெயை காய்ச்சும் போது தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரே கலரில் நம்மளுக்கு அந்த அந்த ரவா ஸ்வீட் வந்து நல்லா வரும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமே வச்சு நான் 5 போட்டு எடுக்கிறேன். நான் போட்ட உடனே உள்ளே போய் உக்காந்துக்கும். உடனே கலரையெல்லாம் விட தேவையில்லை. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா அதுவே பிறண்டு வரும்.
ஸோ அது வரைக்கும் நம்ம 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது மேலே வந்துடும். அது வந்ததுக்கப்புறமா நம்ம ஜென்டிலாக நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா அது மேலே கலர் மாறும். பொறுமையாக தான் வேகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டுக்கு என்னோடய கெஸ்ட்டு வரதுனால இந்த ஸ்வீட் நானே பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அது சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? பாருங்கள், அதுவே மேலே வந்துடுச்சு, கலர் மாறி இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பொறுமையாக தான் டைம் எடுத்து வேகும். கலரி விடுங்க. விடுறச்ச நல்லா வெந்துடும். இந்த பக்கம் சக்கரை பாகெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம இந்த வடை ரவா ஸ்வீட்டை போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். சூடான சக்கரை பாகில் போடும்போது நம்ம அதோட ஸ்வீட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். எல்லாமே பாருங்கள் ஒரே நிறமாகவே இருக்குது பாருங்கள். ஒன்று அதிகமாகவோ ஒன்று குறைச்சலாகவோ இல்லை, எல்லாம் ஒரே நிறமாக இருக்குது. இது போதும் அப்படின்னா இது வெந்ததுன்ற அர்த்தம் வந்து நம்ம கொதிக்கிற எண்ணெயோட அந்த சலசலப்பு வந்து அடங்கிடும். இப்போ பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் மறுபடியும் போட்டிருக்கேன். போதும். நான் எடுத்து நான் அதில் போட்டுடுறேன். கொஞ்சம் எண்ணெய் வடிட்டோன்னு எண்ணெயோடு அதில் போட வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து அது போல் பண்ணுறச்ச எண்ணெய் எல்லாம் போயிடும். போட்டுருவோம். போட்டுட்டு அதே ஃப்ளேம் தான் இருக்கட்டும், மாற்றமே வேணாம். அதில் எதாவது டஸ்ட்டு எதுனா இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துருவோம். ஸோ அதை அப்படியே இருக்கிறச்ச எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து மாறிடும். அதனால் அதை நான் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் அதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுப்போம். இப்போ நான் கடையில் பண்ணுறச்ச வந்து கொஞ்சம் சீக்கிரம் நல்லா பெருசாக போடுவோம் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் ஒரு 6, 7 போட்டு எடுக்கலாம். நான் சின்ன பாத்திரத்தில் பண்ணனால 5, 6 தான் என்னால் போட முடிஞ்சது. அது வேகட்டும். அதுக்குள்ளே இதெல்லாம் வந்து திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த சக்கரை பாகு அதில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இது வந்து அடுத்த செட்டு வேகிற வரைக்கும் அதில் இருக்கட்டும். அது வெந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு இப்போ எல்லாம் பொரித்து எடுத்துட்டோம் பாருங்கள். ஸோ எல்லா சக்கரை பாகும் வந்து நல்லா இதுவாகிடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் எப்போவுமே ரவை இருக்கும், அதை வச்சு நான் செஞ்சு பார்த்தேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சகீஸ் கிச்சனை. இப்போ இன்னொன்றும் கட் பண்ணி பார்க்குறேன். இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.